டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஹரியானாவில் 2900 கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் டெல்லி செங்கோட்டையில் கார் வெடித்துள்ளது. ஆகவே ஹரியானாவில் வெடிப்பொருட்கள் சிக்கியதற்கும் செங்கோட்டை கார் வெடிப்புக்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் உடனடியாக ஆய்வு செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களிடம் முழு உண்மையை சொல்வோம் என உறுதிபட கூறியுள்ளார். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திடீரென கார் வெடித்து சிதறிய சம்பவம் டெல்லி மக்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர வைத்திருக்கிறது. டெல்லி செங்கோட்டையில் திங்கட்கிழமை மாலை சுமார் 7 மணியளவில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள சிக்னலில் நின்றிருந்த கார் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அந்த கார் மட்டுமல்லாது அருகில் இருந்த வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததால் தலைநகரில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இந்த கார் வெடி விபத்தில் பலர் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் கருகிய நிலையில் உயிருக்கு போராடினர். சாலையில் ஆங்காங்கே உடல் உறுப்புகள் சிதறி கிடந்ததை பார்த்த மக்கள் பேரதிர்ச்சிக்குள்ளாகினர். கார்கள் வெடித்து சிதறிய சத்தம் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாகவும் காரின் கதவு உள்ளிட்ட பாகங்கள் 100 மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று விழுந்ததாகவும் மக்கள் நடுநடுங்க கூறியது அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. வாகன வெடிப்பு சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதும் சம்பவ இடத்திற்கு டெல்லி காவல்துறையினர் விரைந்ததோடு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் பறந்து சென்றன. கார் வெடி விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அந்த இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த டெல்லி போலீசார் விசாரிக்க ஆரம்பித்தனர். இதற்கிடையே தேசிய புலனாய்வு அமைப்பு, தேசிய பாதுகாப்பு படைகளின் கமாண்டோக்கள், தடயவியல் துறை நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இணைந்து விசாரணையை தொடங்கினர். கார் வெடித்த இடத்தில் மோப்ப நாய்கள் உதவியோடு தடயங்களை சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை சேகரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சிக்னலில் மெதுவாக வந்து நின்ற வாகனம் வெடித்ததாகவும் இந்த பயங்கரம் மாலை 6:52 மணிக்கு அரங்கேறியதாகவும் டெல்லி காவல் ஆணையர் விளக்கமளித்தார். மேலும் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான தகவல்களை ஒவ்வொரு நிமிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் பகிர்ந்து வருவதாக கூறினார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி டெல்லியில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு விரைந்த அமித் ஷா அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கார் வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 4 கார்கள் சேதமடைந்ததாகவும் கூறினார். வெடித்து சிதறிய கார் ஹூண்டாய் நிறுவனத்தின் i20 மாடல் என்றும் ஹரியானா மாநில நம்பர் பிளேட் கொண்ட கார் எனவும் அமித் ஷா விளக்கமளித்தார். சம்பவம் குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறிய அமித் ஷா விரைவில் மக்களிடம் முழு உண்மையை சொல்வோம் என உறுதியளித்தார். दिल्ली पुलिस स्पेशल सेल, क्राइम ब्रांच, NIA की टीम, SPG की टीम, FSL की टीम मौके पर पहुंच गई है और सभी प्रकार की जांच हम तेजी से कर रहे हैं. இதனையடுத்து கார் வெடித்த இடத்திலும் ஆய்வு மேற்கொண்ட அமித் ஷா அங்கிருந்த அதிகாரிகளிடம் விசாரணை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள 2 வீடுகளில் இருந்து சுமார் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சில மணி நேரத்தில் தலைநகர் டெல்லியில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் ஒன்றான செங்கோட்டையில் கார் வெடித்து சிதறி இருக்கிறது. ஆகவே இந்த இரு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடைபெற்று வருகின்றன.